ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா கோலாகல கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக முதல்வர் உள்ளிட்ட பலர் வாழ்த்து. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமியின் 72வது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொலைபேசியில் அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மக்களுக்கு சேவை செய்ய இறைவன் நீண்ட ஆயுளும் உடல் நலனும் அருளட்டும் என்று அவர்கள் தங்கள் வாழ்த்தில் பதிவு செய்ததாக முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் வழியாக முதல்வர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார். புதுச்சேரி கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று மணமேட்டில் நடைபெற்ற மரம் நடு விழாவின் போதே பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். எனினும் இன்று அவர் தொலைபேசி வழியாகவும் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பேனருக்கு பாலாபிஷேகம் நடத்தி அவரது ஆதரவாளர்கள் சிலர் இன்று தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசியல் தலைவர் ஒருவருக்கு இவ்வாறு பாலாபிஷேகம் நடத்துவது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிறந்தநாளன்று இருக்கப் போவதில்லை என்ற தகவலை அவரது கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருந்த போதிலும் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியிலேயே இருந்தார். காலையில் சட்டமன்றம் வந்த அவருக்கு சட்டமன்றத்தின் அருகில் இளநீர் விற்கும் பெண்மணி ஒருவர் பூசணிக்காய் எடுத்து வந்து திருஷ்டி சுற்றி போட்டார். அதைத் தொடர்ந்து அவர் கதிர்காமம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். பின்னர் அவர் அப்பா பைத்தியம் சாமி கோவிலுக்கு சென்றும் வழிபாடு நடத்தினார். அங்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை விளம்பரங்களால் அலங்கரித்து இருந்தனர் அவரது ஆதரவாளர்கள். புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் அவரது பிறந்த நாளுக்கான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத்குமார், செந்தில்குமார், உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் கோபால் உள்ளிட்டோர் நேரில் சென்று அவருக்கு கலைஞர் எழுதிய புத்தகம் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இது மட்டுமின்றி ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருந்தன. எடுக்கிறேன், வேணாம் அப்புறம் மட்டும் வாங்கிக்கிறேன். புதுச்சேரியில்
வந்தாலும் நோய் தொற்று உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது. உடனடியாக மக்கள் கூடும் அனைத்து இடங்களையும் கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தாய்ப்பால் வார விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தாய்ப்பால் நிச்சயமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், எவ்வளவு சொன்னாலும் மக்களிடம் முழுமையாக இதன் விழிப்புணர்வு சேரவில்லை என்றும் கூறிய அவர், குழந்தைக்கு 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்றும், தற்பொழுது 600 கிராம் குழந்தையை கூட காப்பாற்றக்கூடிய வசதி உள்ளது என்றார். தெலுங்கானாவில் எனது வேண்டுகோளை ஏற்று நடமாடும் தாய்ப்பால் வங்கி தொடங்க உள்ளதாக கூறிய அவர், அதேபோல் புதுச்சேரியிலும் அதேபோல் நடமாடும் தாய்ப்பால் வங்கி ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் சரிசமமாக பார்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றும் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். தொடர்ந்து அவர் பேசும்பொழுது, தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், விரைவில் புதுச்சேரியில் நடமாடும் தாய்ப்பால் வங்கி ஆரம்பிக்க அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறிய அவர், தாய்மார்கள் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், தடுப்பூசி போட்டுக்கொண்ட தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் குழந்தைகள் கொரோனாவால் பாதிக்கப்படுவது எந்த அலை என்று கணக்கு இல்லை. அப்படி எந்த அலை வந்தாலும் நோய் தொற்று உள்ளவர்கள் சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது. உடனடியாக மக்கள் கூடும் அனைத்து இடங்களையும் கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறிய அவர், போதுமான அளவு மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளது என்றும், எத்தனை அலைகள் வந்தாலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. இதனால இப்ப எப்படி தாய்ப்பால் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த கொரோனா நேரத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாம் அவர்களுக்கும் தடுப்பூசியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தாய்ப்பால் ஒரு வங்கி ஆரம்பிக்க முடியுமா என்று பாருங்கள். அதற்கு அரசாங்கம் என்னென்ன பக்கபலமாக இருக்க வேண்டுமோ அது பக்கபலமாக இருக்கும் என்பதையும் உங்களிடம் சொல்லி ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு மனநிறைவோடு அதே நேரத்தில் இன்னும் தாய்ப்பாலை பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 120 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 85 நபர்களும், காரைக்காலில் 15 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 18 நபர்களுக்கும் என மொத்தம் 120 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 907 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 27 மணி நேரத்தில் 95 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் இதுவரை 1,18,547 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 3 பேர் உயிரிழந்ததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1798 உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,21,252 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். மங்கலம் தொகுதியில் வெள்ளினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக 14,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் கோட்டைமேடு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜேந்திரன், ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் பாஸ்கர், வட்டார வளர்ச்சி அலுவலகம் உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் கோபெருந்தேவி மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 14 லட்சம் பேர் 6,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அது 2-3 மாசம் வரும் சார்.
இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். விசாரிச்சுட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூபினோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள 9000 ரேஷன் அட்டைகளுக்கும் தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு பகுதியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள 9000 ரேஷன் அட்டைகளுக்கும் தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. NR காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் அவர்களின் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். NR காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி அவர்களின் தலைமையில் சுமார் 300 பேருக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வளாகத்தில் NR காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி அவர்களின் தலைமையில் சுமார் 300 பேருக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகில இந்திய NR காங்கிரஸ் ராஜ்பவன் தொகுதி தலைவர் கோபிநாத் செய்திருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஜாலி ஹோம் குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு லாஸ்பேட்டை தொகுதி சார்பில் NR காங்கிரஸ் மாநில நிர்வாகி நந்தா ஸ்ரீதரன்
மதிய உணவினை வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்த நாளை என்ஆர் காங்கிரசார் மற்றும் பல்வேறு தரப்பினரும் புதுவை முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கிருஷ்ணா நகர் ஜாலி ஹோம் குழந்தைகள் காப்பகத்தில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதிய உணவு வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகி நந்தா ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொருளாளர் வேல்முருகன், கட்சி நிர்வாகிகள் ராஜாராம், வடிவேல், நந்தா, பூவராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு அசைவ மதிய உணவினை வழங்கினார்கள். விழாவின் முன்னதாக பிறந்தநாள் கொண்டாடும் முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மதிய உணவு வழங்கிய நந்தா ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றியினையும் குழந்தைகள் தெரிவித்தனர். மேலும் நேற்று லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நந்தா ஸ்ரீதரன் தனது நலத்திட்ட உதவிகள் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகி ஆறுமுகம் மதிய உணவினை வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்த நாளை என்ஆர் காங்கிரசார் மற்றும் பல்வேறு தரப்பினரும் புதுவை முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட பவளச்சாவடியில் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆறுமுகம் மற்றும் வெங்கட்ராமன் தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் சங்கம் சார்பில் சந்திக்குப்பத்தில் ரோட்டரி கிராம நூலகம் மற்றும் பல்நோக்கு மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. பாண்டிச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் களஞ்சிக்குப்பம் ஊராட்சி சந்திக்குப்பத்தில் கிராமம் தத்தெடுத்தல் சிறப்பு திட்டத்தின் கீழ் ரோட்டரி கிராம நூலகம் மற்றும் பல்நோக்கு மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பல்நோக்கு மண்டபத்தை திறந்து வைத்தார். கிராம நூலகத்தை மாவட்ட ஆளுநர் பாலாஜி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மணி, ரமேஷ் பாபு, செல்வநாதன், பழனியப்பன், ஆனந்தன், மருது, உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி 48 மணி நேரத்தில் 50 கிலோ ஓவிய பொருள் கிளேவை கொண்டு 5 அடியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அவரது தாய் அப்பா பைத்தியசாமி சித்தரின் உருவத்தை தத்ரூபமாக செதுக்கி அசத்தியுள்ளார் ஓவிய பெண்மணி அறிவழகி. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் அறிவழகி. ஓவிய பட்டதாரி பெண்ணான இவர் தலைவர்களின் பிறந்த நாளின் போது அவர்களது உருவத்தை ரங்கோலி மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு ஓவியங்களாக வரைந்து அசத்தி வருகிறார். 5 தினங்களுக்கு முன்பு அப்துல் கலாமின் உருவத்தை ரங்கோலியால் வரைந்து அசத்தினார். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இன்று பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் அவர் ஆதரவாளர்கள் பேனர்கள் வைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இன்று பிறந்தநாள் என்பதால் மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் வைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஓவிய பெண் அறிவழகி வித்தியாசமான முறையில் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். அவர் 50 கிலோ ஓவிய பொருளான கிளேவை கொண்டு 5 அடி உயரம் 4 அடி அகலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உருவத்தையும் இவரது தாய் மற்றும் அவர் வணங்கும் அப்பா பைத்தியசாமி சித்தரின் உருவத்தையும் அழகாக செதுக்கியுள்ளார். வெறும் 48 மணி நேரத்தில் இதை உருவாக்கி தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த ஓவியம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மட்டுமல்லாமல் ஓவிய பெண்ணுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தெற்கு பகுதியில் உள்ள 37வது வார்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டானி சொலானேர் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் தேன்மார்க் விட்டார், சதீஷ், பெரியான், அன்பா, சுரேஷ், பாரதி, விஜய் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர். மீண்டும் இன்றைய நிறைவடைகின்றன. நன்றி.